இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முதலமைச்சரின் வீடு மற்றும் சட்டசபையை முற்றுகையிட்டதால் பெரும் பதற்றம் நிலவியது. எனவே பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுவையில் பல்வேறு இடங்களில் பணியாற்றிய 4000க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்க கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலனில்லாததால் கடந்த 6ஆம் தேதி முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி அவர்களிடம் அதிகாரிகளுடன் பேசி 11ஆம் தேதி பதிலளிப்பதாக கூறியதால் கலைந்து சென்றனர். ஆனால் எவ்வித தீர்வும் ஏற்படாததால் மீண்டும் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் ஊழியர்கள் முதல்வரின் வீட்டை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து முதல்வர் சட்டசபையில் இருப்பதாக கூறியதால் அனைவரும் சட்டசபைக்கு படையெடுத்து சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் சட்டசபை வளாகத்தில் நடக்க இருந்த சட்டசபை அலுவல் ஆய்வுக் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. மேலும் ஊழியர்கள் எந்நேரமானாலும் முதல்வரை சந்திக்காமல் போக மாட்டோம் என்று காத்திருந்ததால் அங்கு பதற்றம் நிலவியது. எனவே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க SP ராமராஜ் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கலவரத்தை தடுக்கும் வகையில் வஜ்ரா வாகனம் கைது நடவடிக்கைக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது மற்றும் சட்டசபை கதவு மூடப்பட்டிருந்தது. இதுகுறித்து போராட்டக்குழு தலைவர் கூறுகையில், முதலமைச்சரின் பதில் கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க உள்ளதாக கூறினார். விமான படைப்பிரிவு அதிகாரிகள் மேற்படிப்பு படிக்க சிறப்பு ஒதுக்கீடு வழங்கும் பரஸ்பர ஒப்பந்தம் புதுவை பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தானது. புதுவை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகமும் இந்திய விமானப்படையும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி பட்டமளிப்பு விழா வளாகத்தில் நடைபெற்றது. இந்திய விமானப்படையில் பணிபுரியும் அதிகாரிகளின் மேற்படிப்பிற்கான PhD, MBA, MTech, MA போன்ற படிப்புகளை சிறப்பு ஒதுக்கீடு முறையில் பயில நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன், இந்திய விமானப்படையின் முதன்மை கல்வி இயக்குநர் ஏர் கமாண்டர் முகர்ஜி ஆகியோர் ஒப்பந்த கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சிக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தரீன், ஏர் மார்ஷல் சோப்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் புதுவை பல்கலைக்கழகத்திற்கும் இந்திய விமானப்படைக்கும் கல்வி வாய்ப்பில் தனித்தன்மை வாய்ந்த உறவு ஏற்படும். புதுவை பாகூர் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் நகரில் 19,72,487 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, வண்ணான்குளம் வீதியில் சிமெண்ட் சாலை 3,35,845 மதிப்பீட்டில் அமைக்கவும், 1,57,579 மதிப்பீட்டில் கேசவன் நகரில் உட்புற சாலையை மேம்படுத்தும் பணி, 5,04,073 மதிப்பீட்டில் திருமால் நகரில் சைடு வாய்க்கால் மற்றும் உட்புற சாலையை மேம்படுத்தும் பணி, பாகூர்பேட்டில் புதியதாக மனைப்பட்டா வழங்கிய பகுதியில் 2,11,397 மதிப்பீட்டில் உட்புற சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இதனைத் தொடர்ந்து பாகூர் முத்தாலம்மன் கோவிலில் நடந்த ஆலய திருப்பணிக்கான உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு இந்து அறநிலையத்துறை சார்பில் திருப்பணிக்கு 3வது தவணையாக 4 லட்சம் ரூபாயினை ஆரங்காவல் குழுவினரிடம் வழங்கினார். அப்போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வரும் 24ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் ஜனாதிபதி பதவியில் இருந்து முழு திருப்தியுடன் செல்கிறேன் என்று ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் கூறியுள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் கூறுகையில், ஜனாதிபதி பதவியில் இருந்து முழு திருப்தியுடன் செல்கிறேன் என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் பெண்கள் விவசாயிகள் மேம்பாட்டிற்காக பாடுபட்டுள்ளதாகவும் மேலும் வெளிநாட்டு பயணங்களுக்காகத்தான் அதிக அளவில் செலவு செய்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் எந்த பயணத்தையும் தானாக விரும்பி செல்வதில்லை. மற்ற நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதற்காக அரசு கேட்டுக் கொண்டதால் சென்றதாகவும் வேகமாக மாறிவரும் உலகத்தில் இதுபோன்ற நட்புறவு பயணங்கள் இன்றியமையாதது. மேலும் பல்வேறு நாடுகளின் உற்சாகமான ஆதரவு மூலமாகத்தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றும் புதிய நண்பர்களை உருவாக்க வேண்டியதும் பழைய நண்பர்களுடனான உறவை மேம்படுத்துவதும் அவசியம் என்று கூறினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு புதுவைக்கான தேர்தல் பார்வையாளராக மத்திய ஜவுளித்துறை இணை செயலர் மோனிகா எஸ் கார்கை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுவையில் ஜனாதிபதி தேர்தல் வரும் 19ஆம் தேதி சட்டசபை வளாகத்தில் உள்ள குழு அறையில் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலுக்கு புதுவை யூனியன் பிரதேசத்திற்கான தேர்தல் பார்வையாளராக மத்திய ஜவுளித்துறை இணை செயலர் மோனிகா எஸ் கார்கை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. அவர் வரும் 18ஆம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்து பின்னர் காரில் புதுவை வருகிறார். தேர்தல் முடிந்த பின் 20ஆம் தேதி காலை புதுவையில் இருந்து புறப்பட்டு டெல்லி செல்கிறார். புதுவை பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பொதுப்பணித்துறையில் வாரிசு அடிப்படையில் பணிபுரியும் 159 தினக்கூலி ஊழியர்களுக்கு தற்காலிக பணிமூப்பு பட்டியலையே இறுதி பணிமூப்பு பட்டியலாக காலம் தாழ்த்தாமல் வெளியிட வேண்டும். தற்போது காலியாக உள்ள குரூப் டி பதவிகளை 159 வாரிசு தினக்கூலி ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு சங்க தலைவர் கண்ணன் தலைமையில் செயலாளர் பிரசன்னா முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம், தலைவர் தனராசு மற்றும் பொதுப்பணித்துறை கூட்டமைப்பில் இணைந்துள்ள அனைத்து சங்க பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் பொருளாளர் கதிரவன் நன்றி கூறினார். புதுவை அரும்பார்த்தபுரம் செங்கழநீர் அம்மன் கோவில் திருப்பணிக்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் உதவித்தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் எழுந்தருளி உள்ள செங்கழநீர் அம்மன் திருக்கோவிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. கோவில் திருப்பணிக்காக அரசாங்க உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆலய அறங்காவல் குழுவினரிடம் முதல் தவணையாக 5 லட்சத்திற்கான காசோலையை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் இன்று துவங்கியது. புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி, தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரி, மதகடிப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் கலை அறிவியல் கல்லூரி, வில்லியனூர் கஸ்தூரிபா மகளிர் கல்லூரி ஆகிய 6 அரசு கல்லூரிகளில் மொத்தமுள்ள 30 படிப்புகளில் 2200 இடங்களுக்கான ஒருங்கிணைந்த முறையில் மாணவர் சேர்க்கைக்கு முதல்கட்ட கலந்தாய்வு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. 16ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கலந்தாய்வில் 671 மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் BA, BBA, BCom படிப்புகளுக்கு மட்டுமே கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்டா கலந்தாய்வு பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஒருங்கிணைப்பாளர் சவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். புதுவையை அடுத்த கெங்கராம்பாளையத்தில் முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் மக்களுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் விதவை உதவித்தொகை வழங்கவில்லை என்று பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த விழுப்புரம் தாசில்தார் ராஜேந்திரன், காவல்துறை டிஎஸ்பி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதனால் சமரசம் அடைந்த மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கங்கராம்பாளையம் சார், விழுப்புரம் மாவட்டம். நான் சாவித்திரி பேசுறேன் சார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 6 மாதம் ஆகுது. நம்ம இறந்த பணம் கேட்கறதுக்கு இப்போ மணிக்காரர்கிட்ட எழுதி கொடுத்தோம். அவர் போய் அங்கே மென்ஷனே பண்ணலை. போய் பார்த்தா இதுமாதிரி கிடையாதுமா, பணம் அவங்களுக்கு வராது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார். அதே மாதிரி இந்த ஊரில் எல்லாருக்குமே விதவை பென்ஷன் தரவே இல்லை. கேட்டால் 4000 3000ன்றாங்க. மணிகார் அம்மாவும் எழுதி தரமாட்டேன்றாங்க. அதனால முற்றுகையிடறதுக்காக வந்திருக்கோம் சார். எல்லாருக்கும் அனுகூலம் வரல. அதனால எல்லாரும் சேர்ந்து அதுக்காக வந்திருக்கோம் சார். விழுப்புரம் மாவட்டம் கங்கராம்பாளையம் பஞ்சாயத்திலிருந்து பேசுறேங்க. என் பேர் சுகந்தா. இங்க வந்து ஓய பணம் வாங்கறதுக்கும் லஞ்சம் கேட்கறாங்க. அதே மாதிரி மனவளர்ச்சி குன்றிய பசங்களுக்கும் லஞ்சம் கேட்கறாங்க. என் புள்ள ஒரு ஹேண்டிகேப், அவனுக்கு 3 வருஷமா நாங்க எழுதி போட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இன்னும் கலெக்டர் ஒரு ஆர்டர் அவர் கையெழுத்து போட்டு தர முடியல அவரால். அதனால இதை தயவு செய்து மேலதிகாரிங்க இதை கூர்ந்து கவனித்து எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையில நாங்க இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையுமே தீர்வு காணும்படி நாங்க கங்கராம்பாளையத்து பஞ்சாயத்திலிருந்து எல்லா சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கலெக்டர் மூலியமாவும் நாங்க இதை மனு கொடுத்திருக்கிறோம். அதை கூர்ந்து ஆய்வு பண்ணி அவர் மேலிடத்திலிருந்து எங்களுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.